உலகளாவிய ரீதியில நிறைய வரவேற்புகளையும் விருதுகளையும் பெற்றது. எதுக்கு அப்படின்னா, முக்கியமா நான் சொல்லிக்கிறேன், எங்களுடைய தமிழ் இசை பறைக்காக. இந்த திரைப்படம் டிசம்பர் 12ஆம் தேதி திரையரங்குகள்ல வந்த போது பெண்களிடம் இருந்து குறிப்பா நல்ல விஷயங்களை நான் பெற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாமே செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட் அந்த பறை அடிச்சு முடிச்சு அப்படின்னா இன்னும் படம் முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இசை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பெண்களுக்கான ஒரு திரைப்படம்னு நிறைய பெண்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் இந்த கதையை நான் எழுதியிருந்தனும் கூட. எமோஷனல் சீன்ஸ் நல்லா எழுதியிருக்காங்க, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீமேல் லீட் அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோப்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய சமுதாயத்துக்காக செய்யணும்னு சொல்லிதான் இந்த திரைப்படமே. நம் இசைக்காக நடக்கிற சம்பவத்தை அப்படியே ரியாலிட்டியா கொண்டு வந்து விட்டுருக்காங்க அறிஞர். ஆனா 2 பேரையும் சாவடிச்சிட்டாங்க. அது பார்த்துதான் அழ வந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு பொண்ணுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. பறைய பத்தின கதையை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேறவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஜாதியத்துக்கு ஒரு சவுக்கடி கொடுக்குற மாதிரி இந்த படம். இதுல ஜாதி வித்தியாசம், ஜாதியை முதல்ல ஒழிக்கணும். காதலிக்கிறவங்க ஜாதியை பார்க்காம காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும். ஃபேமிலியா பார்க்குற ஒரு படம் தான். அவ்வளவு சீக்கிரம் எமோஷனா கனெக்ட் ஆக மாட்டேன். இது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. செகண்ட் பார்ட் வரும்போது இன்னும் த்ரில்லா இருக்கும். எப்போதுமே ஒரு படைப்பு அப்படின்றது தெரிஞ்ச விஷயத்துல நம்ம இறங்கி செய்யறதை விட தெரியாத ஒரு விஷயத்துல இறங்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அது தோல்வியோ வெற்றியோ தைரியமா தோல் மேல கைய போட்டுட்டு நாம செய்யறதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த ஒரு பாதை இந்த மாண்புமிகு பறை திரைப்படம்.